திங்களணி சடைப்பெருமான் பூசையாற்றி திருமதலும் கடந்திட முன் நின்றான் யாவன். தங்கு கடற்புய்வரைப்பின் நெடியோனாதி சகலருக்கும் ஊறு தவிர்க்கின்றான் யாவன். அங்கவன் மெச்சரித முடிவேற்ப வேண்டி அவனடியே சரணாக அடுத்துடைற்கு மங்களசின் மயமதுர தமிழ் செம்பாடல் வாரிமட மடை உடுத்து வளருமன்றே. வல்லபை விநாயகரின் அவதாரமும் வல்லபை தேவியின் திருமணமும். ஒரு சமயம் பிரம்மதேவன் தன் சத்தியலோகத்தில் சகல தேவர்களும் முனிவர்களும் புடைசூட வீற்றிருந்தார். அப்போது அவர் புத்திரர்களில் ஒருவரான மரிசி என்பவர் தன் தந்தையை நோக்கி, தந்தையே, படைத்தல் காத்தல் அளித்தல் என்னும் முத்தொழில்களை நடத்தி வரும் மும்மூர்த்திகளுக்கும் தலைவராய், ஞானமே வடிவமாக உடையவராய், சகல பிரபஞ்சங்களுக்கும் சர்வேசராய், சர்வ வியாபியாய் விளங்கும் பரம்பொருள் யார் என்று கேட்டார். மைத்னனே, அத்தகைய பரம்பொருள் விநாயகரே ஆவர். அவர்தான் மும்மூர்த்திகளுக்கு முதல்வர் என்று பக்தி பெருக்குடன் பிரம்மதேவன் கூறினார். அதை கேட்ட மரிசி விநாயகப் பெருமானிடம் பக்தி கொண்டு மான தச ரசு என்னும் தடாக கரைக்கு சென்று அவரை குறித்து தவம் செய்யலானார். மழை, பனி, வெயில் இவைகள் ஒன்றையும் கருதாமல் அன்னபானமின்றி 21,000 வருஷ காலம் அவர் கடும் தவம் புரிந்தார். அவருடைய தவத்திற்கு வந்த விநாயகமூர்த்தி மூஷிய வாகனத்தின் மீது ஆரோகணித்தபடி மழு ஆயுதத்தை தாங்கிய திருக்கரத்தோடு காட்சியளித்தார். அன்பனே, உனக்கு வேண்டிய வரங்களை கேள், தருகிறோம் என்று அவர் கூறியதும் மரிசி முனிவர் ஆனந்த பரவசமாகி அவரை பலவாறாகவும் துதித்து வணங்கி, விக்னேஸ்வரா, தேவதேவா, மூல முதல்வா, வானத்து தேவரெல்லாம் எனக்கு ஏவல் புரிய நான் இவ்வுலகமும் ஆள வேண்டும். பரமேஸ்வரனின் பத்னியான பார்வதி தேவியார் எனக்கு புத்திரியாக பிறக்க வேண்டும். அவளை தங்களுக்கு நான் திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று வரம் கேட்டார். விநாயகரும் புன்முறுவல் பூத்து அம்முனிவருக்கு அவ்வாறே வரமளித்து மறைந்தார். அதன் பிறகு மரிசி சத்தியலோகத்துக்கு திரும்பி வந்து தன் தந்தையிடம் தான் பெற்ற வரங்களை பற்றி கூறி தான் தங்கியிருப்பதற்கு ஒரு மாபெரும் நகரத்தையும் சிருஷ்டித்து கொடுக்கும்படி கேட்டார். பிரம்மதேவனும் அதற்கு இசைந்து மூலகத்திலும் இல்லாத ஒரு புதுமையான நகரத்தை சிருஷ்டித்து அதற்கு பிரிய நகரம் என்று பெயரிட்டு தன் புத்திரன் வசம் ஒப்படைத்தார். அந்த நகரத்தில் மரிசி முனிவர் சகல தேவர்களும் புடைசூழ நவரத்தின சிம்மாசனத்தில் வீற்றிருந்து அரசாட்சி செய்து வந்தார். அப்போது பிரம்மதேவன் தேவவல்லி என்னும் ஒரு கன்னிகையை சிருஷ்டித்து கொடுக்க அவளை மரிசி முனிவர் திருமணம் செய்து கொண்டு ஆயிரக்கணக்கான பிள்ளைகளையும் பெண்களையும் பெற்று சகலபோக வாக்கியங்களுடனும் ஆனந்தமாக வாழ்ந்திருந்தார். இந்த நிலையில் கைலாயத்தில் ஒரு நாள் விஷ்ணு முதலான தேவர்கள் புடைசூழ சிவபெருமான் மாதேவியாருடன் வீற்றிருந்தார். அப்போது மாதேவியார் தம் நாதனை நோக்கி, சுவாமி, இவ்வுலகங்களில் உள்ள சராசரங்கள் அனைத்தும் இவ்வாறு இயங்குகின்றன, அதனை தாங்கள் எனக்கு தெரிவிக்க வேண்டும் என்று வேண்டினான். தேவி, நிமித்தம், துணை, உபாதானம் என்ற 3 நாளையே உலக காரியங்கள் அனைத்தும் இயங்கி செயல்பட்டு வருகின்றன. இவற்றுள் நிமித்தம் என்பது நான், துணி என்பது நமது சக்தி, உபாதானம் என்பது மகா மாயை. இம்மூன்றினுள் துணை காரணமாகிய சக்தி நீதான் என்றார். அதை கேட்டது மாதவியாரின் மனதில் சட்டென்று கர்வம் தலை தூக்கியது. சுவாமி, சக்தி என்பது நான் என்றால் தங்கள் உடலும் உருவமும் நானே ஆகிறேன். என் அசைவினால் தான் உலகங்களில் உள்ள அனைத்தும் இயங்குகின்றன என்றாள். உமாதேவியின் அகம்பாவமான பேச்சை கேட்டதும் சிவபிரானுக்கு கோபம் உண்டாயிற்று. தேவி, என் சக்தியை நீ நன்கு அறிந்திருந்தும் என் முன்னிலையில் சிறிதும் வெட்கமில்லாமல் உன்னை நீயே புகழ்ந்து கொள்கிறாய். நான் என்று எதுவும் இல்லை என்பது இப்போதே உனக்கு நிரூபித்து காட்டுகிறேன், பார் என்று சொல்லி சகல உலகங்களிலும் உள்ள சக்திகளை எல்லாம் ஒடுக்கினார். உடனே சூரியன், சந்திரன், அக்னி முதலான முச்சுடர்களும் இல்லாமல் போயின. இதனால் இரவும் பகலும் இல்லாமல் இத்தொழில்களுமே நடைபெற முடியாமல் உலகங்களும் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது. அதை கண்டதும் மாதவி பயந்து நடுங்கியவளாக பரமேஸ்வரனின் திருவடியில் விழுந்து வணங்கி, சுவாமி, தாங்களின்றி ஒரு அணுவும் அசையாது என்பதை நான் அறிந்து கொண்டேன். சற்று முன் அகந்தையினால் நான் பேசியதை பொறுத்தருளி உலகத்தை எல்லாம் பழையபடி உண்டாக்கி அருள வேண்டும் என்று இறங்கினான். சிவபிரானும் தேவியிடம் மனமிறங்கி முதலில் 11 கோடி ருத்ரர்களை தோற்றுவித்தார். அவர்கள் அனைவரும் வெகு சித்தர்களாய் சிவபெருமானுடைய திருவடிகளை மனதில் தியானித்து சிவராத்திரி ஆகிய அன்றைய தினத்திலே
திருவிடமருதூர் சென்று வேதாகம விதிப்படி மகேஸ்வரனை பூஜித்து வழிபட்டார்கள். சிவபிரானும் அவர்கள் பக்திக்கு மெச்சி அவர்கள் எதிரில் பிரதியட்சமானார். அவர்கள் வணங்கி துதித்து, பெருமானே, சகல உலகங்களையும் தாங்கள் பழையபடி உண்டாக்கி அருள வேண்டும் என்று விண்ணப்பித்தார்கள். அதற்கு சிவபிரானும் மனமகிழ்ந்து அவ்வாறே சகல உலகங்களிலும் உண்டாகும்படி அனுக்கிரகித்தார். சிவராத்திரியில் தம்மை பூஜிப்பவர்களுக்கு சகல மனோரதங்களும் சித்தியாகும் என்றும் கூறி அருளி மறைந்தார். விஷ்ணு முதலான தேவர்கள் அனைவரும் நித்திரையிலிருந்து கண் விழித்தெழுவது போல் மீண்டும் சக்தியை பெற்றவர்களாய் தங்கள் காரியங்களை செய்ய தொடங்கினார்கள். பரமேஸ்வரனின் திருவிளையாடலால் இத்தனை காலம் அன்றாட கர்மங்களிலிருந்து நீங்கிய குற்றத்தை போக்கும்படியான ஒரு பிராயசித்தத்தை வேண்டி அவர்கள் அனைவரும் கைலாயத்துக்கு சென்று சிவபுரானை பூஜித்தார்கள். அன்பர்களே, இக்குற்றம் மகாதேவியரின் அகம்பாகத்தினால் விளைந்தது. ஆகையால் இதில் நீங்கள் செய்யக்கூடிய பிராயசித்தம் ஒன்றுமில்லை. இன்று முதல் நீங்கள் அனைவரும் உங்கள் கர்மங்களை சரிவர நிறைவேற்றி வரலாம் என்று கூறி மகேஸ்வரன் அவர்களுக்கு விடை கொடுத்து அனுப்பினார். அவரின் திருவிழா குறிப்பை உணர்ந்து கொண்ட உமாதேவி அவரை நோக்கி, நாதரே, நான் கொண்ட அகம்பாவத்தை முன்னிட்டு தாகங்கள் சகல உலகங்களையும் இருளில் ஒடுக்கி வைத்தபடியால் நான் செய்த பாவத்தை போக்குவதற்குரிய பரிகாரத்தையும் தாங்கள் எனக்கு உணர்த்த வேண்டும் என்று கெஞ்சினாள். தேவி பூலோகத்தில் ஜமுனா நதி தீரத்தில் மரிசி என்றொரு முனிவர் ஆசிரமம் அமைத்து வாழ்ந்து வருகிறார். அந்த நதியில் ஒரு தாமரை பூவிலே நீ சங்கு வடிவம் கொண்டு இரு. மரிசி முனிவரின் பார்வை உன்மீது பட்டவுடன் நீ சட்டென்று உன் சங்கு வடிவத்தை மாற்றி அழகான ஒரு பெண் குழந்தையாக உருமாறிவிடு. அம்முனிவர் உன்னை எடுத்துக்கொண்டு போய் தன் புதல்வியாக வளர்த்து வருவார். அப்போது நீ என்னை ஏகாட்சர மந்திரத்தால் இடைவிடாமல் தியானம் செய்து கொண்டிரு. உனக்கு 12 வயதாகும்போது நான் அங்கு வந்து உன் கரம் பிடிப்பேன். இதுவே உன் தவறுக்கு நீ செய்யும் பிராயசித்தமாகும் என்று சிவபிரான் கூறினார். உடனே உமாதேவி தம் நாதரிடம் விடைபெற்று சென்று ஜமுனா நதி தீரத்தை அடைந்தாள். அந்நதியில் பூத்து மலர்ந்திருந்த தாமரை பூக்களில் ஒன்றின் மத்தியில் சங்கு வடிவாகி மரிசி முனிவரின் வரவை நோக்கி அவள் எதிர்பார்த்திருந்தாள். அப்போது தை மாத மக நட்சத்திரத்தோடு கூடிய நாள் வந்தது. அன்றைய தினம் மரிசி முனிவரும் அவர் மனைவியான தேவவல்லியும் ஜமுனை நதிக்கு நீராட வந்தார்கள். அப்போது நதியில் மலர்ந்திருந்த தாமரை பூக்களில் ஒரு மலர் மட்டும் தனிப்பெரும் மொழியோடும் புதுமையோடும் திகழ்வதைக் கண்டு முனிவர் வியந்தப்புடன் அம்மலரை கூர்ந்து பார்த்தார். அதன் மத்தியில் ஒரு தெய்வீக சங்கு இருப்பதைக் கண்டதும் அவர் வியப்பு பன்மடங்காகியது. அவர் அச்சங்கு எடுக்கும் நோக்கத்துடன் அதன் அருகில் நெருங்கி சென்றார். அப்போது அச்சங்கு அழகான ஒரு பெண் குழந்தையாக உருமாறியது. இந்த அற்புத காட்சியை கண்ட மரிசி முனிவர் அக்குழந்தையை தம்மிரு கைகளாலும் வாரி எடுத்துக்கொண்டு தன் மனைவியிடம் கொடுத்தார். சிவபிரான் தமக்கு முன்பு வரம் கொடுத்தள்ளியபடி உமாதேவிதான் இப்பெண் குழந்தை வடிவமாகி நம்மிடம் வந்து சேர்ந்திருக்கிறாள் என்பதை உணர்ந்து அவர் ஆனந்த பரவசத்தை திளைத்தார். தம்பதிகள் இருவரும் தமது மனைக்கு அத்தேவிய குழந்தை எடுத்து வந்து அதற்கு வல்லவை என்று பெயரிட்டு அருமையாக வளர்த்து வந்தார்கள். குழந்தை வல்லவை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணவுமாக வளர்ந்து தன் 5வது வயதையும் எட்டி பிடித்தாள். ஒரு நாள் அவள் தந்தையாகிய மரிசி முனிவரை பார்த்து, தந்தையை, நான் சிவபிரானை குறித்து தவம் செய்ய விரும்புகிறேன். அதற்கேற்ற ஒரு தவச்சாலை எனக்கு நீங்கள் உண்டாக்கி தர வேண்டும் என்று கேட்டாள். மரிசி முனிவரும் தம் மகளின் விருப்பப்படி ஒரு தவச்சாலையை நிர்மாணித்து கொடுத்தார். அவளுக்கு பணிவிடைகள் செய்து உதவியாக இருக்கும்படி சில தோழிமார்களையும் அவர் நியமித்தார். வல்லவை அத்தவச்சாலையில் அமர்ந்து கொண்டு சிவபிரானுடைய ஏகாட்சர மனுவை இடைவிடாமல் ஜெபித்த வண்ணம் அன்ன ஆகாரமோ நித்திரையோ எதுவும் இல்லாமல் அரிய தவம் புரியலானார். தன் மகளை சின்னஞ்சிறு வயதிலேயே ஆகாரம் முதலியவைகளை நீக்கி சிவபெருமானை குறித்து தவம் செய்வதைக் கண்ட தேவவல்லி ஆச்சரியமடைந்தாள். அதை பற்றி தன் கணவரிடம் அவள் கேட்டாள். பிரியை முன்பு நான் விநாயகரை குறித்து தவம் செய்து விட்ட வரத்தின்படி சிவானுக்கிரகத்தினால் மாதவியார் நமக்கு குழந்தையாக வந்து அவதரித்து மீண்டும் தன் கணவரை அடைய கருதி தவம் செய்கிறாள். அவளை மற்றவர்களைப் போல சாதாரணமாக நினைத்து விடாதே என்று முனிவர் தம் மனைவியிடம் கூறினார். அதை கேட்டதும் தேவவல்லி வியப்பு மகிழ்ச்சியும் அடைந்தவளாய் தன் மகளின் மீது கட்டுக்கடங்காத அன்பும் மதிப்பும் கொண்டாள்.
வல்லவிதவைக்கு 12 வயதாயிற்று. அப்போது அவள் மனோவிருப்பத்தை நிறைவேற்றும் மரிசி முனிவருக்கு தான் கொடுத்த வரம் பூர்த்தியாகவும் விநாயகப் பெருமான் விருப்பம் கொண்டு பரமசிவனை புறப்படுமாறு கோரினார். பரமசிவனும் அதற்கிணங்கி விபூதி திருத்தாட்சம் தரித்த ஓர் அந்தணன் வடிவம் கொண்டு வல்லவை தவன் செய்யும் சாலைக்கு சென்றார். தவச்சாலையின் வாசலில் காவல் இருந்த தோழிகள் அவர் வரை கண்டு வல்லவை தேவியாரிடம் ஓடோடியும் சென்று தெரிவித்தார்கள். உடனே வல்லவை அவ்வந்தனரை எதிர்கொண்டு வரவேற்று ஒரு ஆசனத்தில் அமர்த்தி அவரை பணிந்து வணங்கினாள். சுவாமி, தாங்களின் தவச்சாலையை நாடு இங்கே வந்ததன் காரணத்தை கூறியறல வேண்டும் என்று வல்லவை கேட்டார். அந்த வேடத்தில் வந்த சிவபெருமான் ஒரு புன்முறுவலுடன் வல்லவையை நோக்கி, பெண்கள் திலகியே, உன்னை திருமணம் செய்து கொள்ளும் அவளோடு தான் நான் இங்கு வந்திருக்கிறேன் என்றார். அந்த வார்த்தைகளை கேட்டதும் வல்லவை திடுக்கிட்டவளாக சிவ சிவ என்று தண்ணீர் காதுகளையும் பொத்தி கொண்டாள். பிறகு கோபத்தால் புருவங்கள் நிறைய, இரு கண்களும் சிவப்பேற, உதடுகள் துடியுரிக்க, உணர்ச்சி பொங்க கூறலானாள். மூட பிராமணனே, சர்வேஸ்வரனையே என் நாதனாக அடையும் பொருட்டு நான் இத்தனை காலமாக தவம் செய்து வருகிறேன். அவரை தவிர வேறு எவருக்கும் என் உள்ளத்தில் இடமில்லை. மேலும் இதை பற்றி எதுவும் பேசாமல் உடனே இங்கிருந்து போய்விடு என்று வல்லவை கோபத்துடன் முடிந்தாள். பெண்ணை நீ நினைக்கும் காரியம் எளிதில் நடைபெறக்கூடியதல்ல. பெண் எவ்வளவு கலைகளை கற்றாலும் பேதையே ஆவாள். நீ எத்தனை காலம்தான் தவம் செய்தாலும் சர்வேஸ்வரனை உன்னை பதியாக அடைய முடியாது. நடக்க முடியாத காரியத்தில் உன் மனத்தை செலுத்தி விட்டாய். இனியாவது உன் வீணான ஆசையை விட்டுவிட்டு என்னை மணந்து கொள்ள சம்மதித்து விடுகின்றார் அந்தனராக வந்திருக்கும் சிவபெருமான். வல்லவை அடக்க முடியாத கோபாவேசப்பட்டவளாய், ஞானத்தெளிவில்லாதவனே, எனக்கு நீ புத்தி சொல்ல வந்தது போதும். இனியாவது என் கண் முன்னால் நிற்காமல் இங்கிருந்து உடனே போய்விடுகின்றாள். ஆனால் அந்தனரோ தான் உட்கார்ந்திருந்த ஆசனத்தை விட்டு ஒரு இம்மியளவு கூட நகரவில்லை. அதனால் வல்லவையானவள் தானே அங்கிருந்து வெளியேறிவிட அடியெடுத்து வைத்தாள். அப்போது அந்தனராக அங்கு வந்திருந்த சிவபெருமான் தமது சுயரூபத்தோடு மூல காரண கடவுளான கணேசமூர்த்தியின் வடிவத்தில் மயில் வாகனத்தில் காட்சியளித்தார். அவரை கண்டதும் வல்லவை பேராச்சரியம் கொண்டு அவரை பன்முறைகளும் பலம் வந்து இரு கரங்களையும் கூப்பி வணங்கி துதித்தாள். ஆண்டவனே, அடியால் அறியாமையினால் செய்துவிட்ட பிழைகளை தாங்கள் கருணை கூர்ந்து பொறுத்தள்ள வேண்டும். தங்களுடைய திருவடிகளில் அடியாள் என்றும் நீங்காத பக்தியை வைத்திருக்கவும் தாங்கள் கிருபை செய்ய வேண்டும் என்று வல்லவை மனமுருகி பிரார்த்தித்தாள். வல்லவையை உனக்கு வேண்டிய வரங்களை கேள் தருகிறோம் என்று மூர்த்தி திருவாய் மலர்ந்தார். வல்லவை அவரை மீண்டும் வணங்கி, சுவாமி, தங்களுடைய வலப்பாகத்தில் நான் என்றும் பிரியாமல் இருக்கும்படி தாங்கள் வரந்தர வேண்டும் என்று பிரார்த்தித்தாள். இறைவனும் அவள் கோரிய வரத்தை கொடுத்து மகிழ்ந்தார். இதற்குள் ஆச்சிரமத்தில் இருந்த தோழிகள் மரசி முனிவரிடம் வந்து, சுவாமி, தங்கள் புதல்வி வல்லவையாருடைய தவச்சாலையில் யாரோ ஒரு அந்தணன் வந்து அவளுடன் வாதாடி கொண்டிருக்கிறார் என்று கூறினாள். அதை கேட்டது மரிசி முனிவர், சர்வ மகேஸ்வரரான கணேசரே, அந்தணர் வடிவத்தில் தம் புதல்வியிடம் வந்திருக்கிறார் என்று நிச்சயித்து தவச்சாலையை நோக்கி விரைந்து சென்று அம்மூர்த்தியை வணங்கி தம் புதல்வியை அவர் மனம் செய்து கொள்ள வேண்டுமென்றும் அவரிடம் கேட்டுக்கொண்டார். மூர்த்தியும் அதற்கு செய்வே திருமண காரியங்கள் மும்முரமாக நடைபெறலாயின. அத்திருமணத்திற்கென்று பிரமாண்டமான விவாக மண்டபமும் பந்தல்களும் போடப்பட்டன. எங்கு நவரத்தினங்களால் அலங்காரம் செய்யப்பட்டு கண்ணை கவரும் விதத்தில் காட்சி அளித்தது. மகாவிஷ்ணு, பிரம்மா முதலான தேவர்களுக்கெல்லாம் திருமண அழைப்புகள் அனுப்பப்பட்டன. தேவாதி தேவர்களும் முனிவர்களும் புடைசூழ கணேசமூர்த்தியானவர் வல்லப தேவியின் திருக்கரத்தை பற்றி விவாகம் செய்து கொண்டார். எங்கும் பஞ்சவாத்திய கருவிகள் முழங்கின. முனிவர்கள் வேதாகமங்களாலும் மலர்களாலும் விநாயகரை அர்ச்சித்து பூஜை செய்தார்கள். அச்சமயத்தில் மகாவிஷ்ணுவின் லக்ஷ்மியும் தம் புத்திரிகளாகிய மோதை, பிரமோதை, சுமதை, சுந்தரி, மனோரமை, மங்களகேசி, காந்தை, சாருகாசை, சுமத்தியை, நந்தினி, காமத்தை என்னும் 12 பேரையும் கணேசமூர்த்தியின் எதிரில் அழைத்து வந்து, சுவாமி, எங்கள் புத்திரிகளாகிய 12 கன்னிகளையும் தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்டினார்கள். அவ்வாறே விநாயகரும் அவர்களை ஏற்றுக்கொண்டார். பிறகு அவர் மகாவிஷ்ணுவுக்கு மெய்ஞான உபதேசம் செய்து தம் விஸ்வரூப தரிசனத்தையும் காட்டியருளி பல வரங்களையும் அவருக்கு அளித்தார். பின்னர் மரிசி முதலான முனிவர்களுக்கு விநாயகப் பெருமான் அவரவர் கூறிய வரங்களை அளித்து மணித்துவீபத்திற்கு சென்று வல்லபேசுவாரர் என்ற திருப்பெயரோடு விளங்கலானார். இந்த அவதார கதைகளை படிப்பவர்களும் விநாயகரை வழிபடுபவர்களும்
எல்லாவித நட்பெறுகளையும் அடைந்து இறுதியில் பேரின்ப முத்தி அடைவார்கள். இவ்வாறு சுகுத புராணிகர் கூறியதும் நைமிசாரணிய முனிவர்கள் அவரை வணங்கி ஞானசீலரே, மகாவிஷ்ணுவுக்கு வல்லபை கணேசர் உபதேசித்த யோக ஞான தத்துவங்களையும் காட்சியளித்த விஸ்வரூபத்தையும் எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டார்கள். சூத புராணிகர் கூறலானார். திங்களனி சடப்பெருமான் பூசையாற்றி திருமதலம் கடந்தலம் முன் நின்றான் யாவன். தங்கு கடற்பு வரப்பின் அடியோனாதி சகலருக்கும் ஒரு தவிர்க்கின்றான் யாவன். அங்கவன்மை சேர்ந்த மொழிபெயர்ப்பு வேண்டி அவனடியே சரணாக அடுத்துழைக்கு மங்களசின் மயமதர தமிழ் செம்பாடல் வாரிமடம் அடையுடுத்து வளருமன்றே.